பச்சை பட்டாணி, முட்டை, பீர்க்கங்காய் பொரியல் தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறது. அதுக்கு இப்போ தேவையான பொருள்லாம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழம் 1, பச்சை மிளகாய் 1, பீர்க்கங்காய் ஒரு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் தாங்க. ஒரு முட்டை. பட்டாணி வந்து ஒரு நம்ம வெஞ்சனம் வைப்போம்ல அந்த சைஸுக்கு நான் எடுத்திருக்கேன். சாரி, நான் வீடியோவில் காட்ட நான் மறந்துட்டேன். இதை சாதத்தில் பிரட்டி சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு சாண்ட்விச் மாட்டம் கொடுக்கலாம், ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு தொக்கு மாட்டம் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பில் இருப்பு சட்டி வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சிச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சீரகமும் நம்ம ஒரு வாசனை ஃப்ளேவருக்கு தாங்க நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா இப்போ பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க முட்டைக்கும் பீர்க்கங்காய்க்கும் நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் உங்களுக்கு கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக உங்களுக்கு தெரியும்ல, கண்ணாடி பத ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தக்காளி பழத்தை கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நான் நல்லா பழம் சேர்த்துருக்கனால எனக்கு சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய், பட்டாணி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். முட்டையை இப்போ போட்டுறக்கூடாதுங்க. பீர்க்கங்காய், பட்டாணி எல்லாமே வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முட்டையை கடைசியில் தான் போடணும். பாருங்கள், பீர்க்கங்காய் சட்டுன்னு வெந்துடும். அதே மாட்டோம் பச்சை பட்டாணி தாங்க நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குற மாட்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பட்டாணியை சேர்த்தாச்சு. குழந்தைங்க பட்டாணி பார்த்தாங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால தாங்க நான் பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போ பட்டாணியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பீர்க்கங்காய் எல்லாத்தையும் கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. பீர்க்கங்காயிலேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி தண்ணி அதுவே வந்துடும். அதனால நீங்கள் பச்சை பட்டாணிக்காண்டி தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். அதனால இந்த காய் முங்குற அளவுக்கு தாங்க நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா காய் நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி வந்து நல்லா வெந்துடணும். வேகாமல் இருந்துச்சுன்னா அது வயிற்ற வலிக்க கிளம்பிடும். பாருங்கள், அந்த காய் முங்குற அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக 12 நிமிஷம் ஆகுங்க. எனக்கு 12 நிமிஷம் ஆச்சு. நான் கரெக்டாக டைம் வச்சுருந்தேங்க. இப்போ மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். மூடி வச்சுட்டு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மூடி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியே இல்லாமல் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்க போகிறோம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பீர்க்கங்காய்க்கு நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய முட்டை தாங்க. அதனால நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டை நிறையா சேர்க்குற மாட்டாங்க, நிறையா உங்களுக்கு சேர்க்க பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். நான் எதனால் 1 முட்டை சேர்க்குறேன்னா உங்களுக்கு காய் ஃப்ளேவரும் இருக்கணும், முட்டையும் சேர்த்த மாட்டம் இருக்கணும். அதனால் நீங்கள் 1 முட்டை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ரசத்துக்கு இந்த மாதிரிலாம் தொட்டுக்க கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். இதில் மேலாப்பில் ஒரு கையளவுக்கு மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. நான் உப்பு போடுறது வந்து உங்களுக்கு காட்டலை. எப்போதுமே நம்ம பீர்க்கங்காய்க்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம உப்பு போட்டுருவோம். முட்டைக்கு நம்ம உப்பு போட வேண்டிய தேவை இருக்காது. அதனால் நீங்கள் வந்து
ரொம்ப உப்பு போட வேண்டிய அவசியம் இருக்காது. 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டா கரெக்ட்டா இருக்கும். நல்லா இந்த மாரி கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மூடி வைக்கிறதுலயே முட்டை நல்லா வெந்துரும். நல்லா பொரியல் பண்ற மாட்டமே நல்லா இருக்கும். பாருங்க இந்த மாரி அடி பிடிக்காம பார்த்துக்கங்க. நல்லா எனக்கு வந்து முட்டை, பீர்க்கங்காய், பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. ஸ்டேஜ்ல நீங்க உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துங்க. கரெக்ட்டா இருந்துச்சா அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. என்னோட ஸ்டைல்ல பச்சை பட்டாணி, முட்டை, பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.